ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல வந்து ரேண்ட் அண்ட் ரேண்டம் பிட்வீன் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ என்கிட்ட ஒரு செட் ஆஃப் நேம் லிஸ்ட் இருக்கு. இந்த நேம் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 நேம்ஸ் இருக்கு. இப்போ இந்த 1 to 50 வரைக்கும் நான் வந்து இவங்க ஒரு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நான் ஷீட்ஸ் அலாட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு வந்து ரேண்டமா நான் அலாட் பண்ணணும். அதாவது நான் வந்து இவங்களுக்கு இந்த ஷீட் நம்பர் தான் நான் கொடுக்க போறது கிடையாது. சிஸ்டமே வந்து ஜென்ரேட் பண்ணும் இவங்களுக்கு இந்த ஷீட் அப்படின்றத. இப்போ பாத்தீங்கன்னா ரேண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன். RAND ரேண்ட்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே ஒரு பாயிண்ட் சம்திங்ல வந்து ஒரு நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து நான் பேஸ்ட் டு ஸ்பெஷல் வேல்யூ கொடுக்காம நான் ஜஸ்ட் இவங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாம இப்போ இந்த ரேண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணு அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸாக்டா ஒரு ஷீட் நம்பர் வேணும் 1 to 50. ஆனா வந்து இங்க வந்து நமக்கு பாயிண்ட் சம்திங்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணலாம், ரேண்ட் பிட்வீன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா ரேண்ட் பிட்வீன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஜஸ்ட் அதை நான் கொடுக்குறேன். பாட்டம் நம்பர் வந்து எனக்கு 1, அதாவது 1 to 50 வரைக்கும் நம்பர்ஸ் நான் அலாட் பண்ணணும் ஷீட் நம்பர். ஸோ 1, டாப் வந்து 50 கொடுக்குறேன். ஓகேங்களா? 50. அப்போ வந்து என்ன ஆகும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 32 வந்துருச்சு. நான் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்றேன். எனக்கு வந்து அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த நேம்ஸ்க்கு வந்து 50, 39 இப்படி ரேண்டமா சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிடுச்சு ஷீட்ஸ் வந்து 1 to 50 வரைக்கும். இப்போ நான் ஜஸ்ட் இதை நான் இப்படியே நான் விட்டேன் அப்படின்னாக்க, இப்போ நான் ஜஸ்ட் மவுஸை வெளில கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எனக்கு இப்போ நான் ஜஸ்ட் ஃபார்முலா கிளிக் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சஃபிள் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு அகைன் கிளிக் பண்ணனா எனக்கு அந்த ஷீட்ஸ் நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் ஃபார்முலாஸ்லேயே இருந்ததுன்னா. ஸோ நான் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷீட் அலாட் பண்ண உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூஸ் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பக்கத்துல வந்து நான் Alt ESV கொடுத்து நான் வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்பதான் என்னோட நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேம்க்கு வந்து அலோகேட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம்க்கு பாத்தீங்கன்னா அலோகேட் ஆனது 24 தான் ஃபர்ஸ்ட் அலோகேட் ஆயிருந்தது. நம்ம ஃபார்முலா வந்து ஆட்டோமேட்டிக்கா சஃபிள் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு வேல்யூ. நம்ம அந்த மாதிரி இப்போ ஒரு நேம் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேஞ்ச் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த ஷீட் நம்பர்ஸ்ல வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ ஆல்ரெடி வந்து 24 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது 24 இருந்தது. அகைன் பாத்தீங்கன்னா ஃபார்முலா சஃபிள் ஆகிட்டே இருந்தது. ஓகேங்களா? சஃபிள் ஆயிடுச்சுனாக்க வந்து கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முலா போட்ட உடனே நம்ம அந்த ஷீட்ஸை வந்து காப்பி பண்ணி அப்படியே நம்ம அந்த அலாட்டட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் டு ஸ்பெஷல் வேல்யூ பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்பதான் வந்து நம்ம கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ்க்கு வந்து சீட் அலோகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இங்க போயிட்டு 50க்கு பதிலாக நான் ஒரு 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 100 வரைக்கும் எனக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து 100 வரைக்கும் எனக்கு இங்க பாப்புலேட் ஆகும். இங்க போயிட்டு நான் 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 100 ஷீட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து அது எடுத்துக்கும் சிஸ்டம். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இதுல 100 இருக்கும். 100 வரைக்கும் போவோம். 98லாம் வந்துருச்சு. முன்னாடி நம்ம 50 கொடுத்துருந்தோம், இப்போ 98லாம் வருது. இப்போ ஜஸ்ட் நான் ஒரு 200 வரைக்கும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 200 கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். 200 கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு 164லாம் அலோகேட் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபார்முலா போட்ட உடனே ஷீட் நம்பர் அலோகேட் ஆயிடுச்சு. ஸோ நான் எடுத்து இங்க வேல்யூஸா அதை கன்வெர்ட் பண்ணிடுறேன் Alt ESV கொடுத்து. அப்பதான் நம்மளோட ஃபார்முலா வந்து அப்படியே கான்ஸ்டன்டா நிற்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க எனக்கு வந்து கான்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்ட ஃபார்முலா இந்த சைடு பாத்தீங்கன்னா சஃபிள் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் அலோகேட் பண்ணிட்டு அகைன் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் சஃபிள் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம எடுத்த உடனே ஃபார்முலாஸை காப்பி பண்ணி பேஸ்ட் டு ஸ்பெஷல் வேல்யூ பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷீட்ஸை வந்து அலாட் பண்ணணும். அப்பதான் வந்து அது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.